இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்தலுக்கு முன்பாக பூத் ஸ்லிப் வழங்கப்பட மாட்டாது என்பது குறித்து மிகவும் முக்கியமான அறிவிப்பு வெளியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூதியில் முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடையாள அட்டை கட்டாயம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, வாக்காளர் புகைப்படம் கொண்ட பூத் ஸ்லிப்புக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்பு விநியோகம் செய்யப்படும். பூத் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். எனினும் இது வாக்காளர்களின் அடையாளத்தை மெய்ப்பிக்கும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாக்களிக்க செல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள ஆதார் உட்பட 12 அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்று கட்டாயம் தேவை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் திருப்பதியில் முக்கிய அப்டேட். அடுத்ததாக ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே elections.tn.gov.in உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஷெட்யூல் ஃபார் ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துட்டு, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கெசட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/3/2026. அதே நாமினேஷன் பண்ணுறதுக்கான டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மாதிரியே ஸ்க்ரூனிட்டி ஆஃப் நாமினேஷன் சொல்லிட்டு அதற்கான டேட்டும் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் வித்ட்ராவல் ஆஃப் கேண்டிடேட் சொல்லிட்டு டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டேட் ஆஃப் போல் சொல்லிட்டு எலெக்ஷன் நடைபெறும் தேதி பார்த்தீங்கன்னா 23/4/2026 வியாழக்கிழமை சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கவுண்ட் பண்ணுற டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எலக்டோரல் ரோல் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர், சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர் 3 ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பர், ஸ்டேட் நேம், கேப்சா என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேட் இஷ்யூ ஆகும். இதே ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியல, அந்த மாதிரி சமயத்தில் சர்ச் பை டீடைல்ஸ்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம், ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ், நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நேம், கேப்சா என்டர் பண்ணிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தாலும் ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தனா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர், நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம் எல்லாம் டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணினா வியூ டீட்டெயில்ஸ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், உங்களுடைய ஏஜ், ஜெண்டர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், இந்த மாதிரி போலிங் ஸ்டேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு பாத் சீரியல் நம்பர் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா போலிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/4/2026 டர்ஸ்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓட்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அல்லது ஓட்டர் ஸ்லிப் ஆன்லைன் மூலமாக இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரீசெண்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.